மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின தாக்கம் நக்கீரனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிக்கிளாக வந்துச்சு. வெங்காயம் மக்களுக்கான படைப்பு அப்படின்னு போட்டுட்டு அதில் கீழே எழுதப்பட்ட விஷயங்கள் வந்து அவ்வளோ ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதே சேம் டைமில் வந்து இந்த வெங்காயம் படம் எப்படி எடுக்கப்பட்டதுன்ட்டு இன்னொரு ஆர்டிக்கல், இன்னொரு பத்திரிக்கையில், ஒரு முக்கியமான பத்திரிக்கையில் அது பதிவு பண்ணியிருந்தாங்க. இப்போ இது ரெண்டுமே வேற வேற விஷயத்த சொல்லுது, ஆனால் அது ஒரு புள்ளியில் கனெக்ட் ஆச்சு. அது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த கட்டுரை வேற, இந்த கட்டுரை வேற. அந்த கட்டுரையோட எண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு இடத்துல கனெக்ட் ஆச்சு. இப்போ இது ஒரு அழகான ஸ்க்ரீன் பிளேவுக்கான ஒரு ஐடியாவாக எனக்கு தோணுச்சு. அதிலிருந்து தொடங்கின ஐடியா தான் இன்னைக்கு அது பயாஸ்கோப்பா மாதிரி இருக்கு. அருமை அருமை. நக்கீரன் என்றைக்குமே சிறந்த படைப்புகளையும் நல்ல மனிதர்களையும் அங்கீகரிக்க தவறுனதே இல்லை. அதனுடைய சின்ன ஒரு விஷயம் பயாஸ்கோப் அப்படிங்கிற ஒரு பெரிய படமாக வந்ததில் எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நிறைய படங்கள் நிறைய பயணம் தொடரட்டும் அப்படின்னு நக்கீரன் சார்பாக வாழ்த்துக்கள். தாஜ்மஹல் சார், நக்கீரனுக்கும் தாஜ்மஹல் சாருக்கும் ஒரு பெரிய ரத்த பந்தமே உருவாகி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மைதான். அதாவது அந்த இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்த இந்த ரஹ்மான் சாரை பற்றி இன்னைக்கு நம்ம மியூசிக் டைரக்டராக தெரியுதோட இது வந்ததுக்கப்புறம் ஃபாரின்லேருந்து எத்தனை கால்ஸ் எனக்கு ரஹ்மான் சார்கிட்ட இருந்தே ஒரு அது ஆமாம் ஒரு இது கிடச்சிது. உண்மையாகவே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு தான் அது. நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினோம், அது என்ன தவறுன்றத, அதை எந்த அளவுக்கு போய் ரீச் ஆனதுன்றது மறக்க முடியாது. ஒரு சிறப்பான விஷயம் அது. பயாஸ்கோப் அதாவது சினிமாக்கான அந்த கிராமர்லாம் எதுவுமே இல்லாமல், அந்த யூஷுவல் ஸ்ட்ரக்சர்லாம் எதுவுமே இல்லாமல், அந்த ஹீரோ இன்ட்ரோ, சாங்ஸு, கிளைமேக்ஸ் அப்படி எதுவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான படைப்புக்குள்ளே ஒரு இசையமைப்பாளராக நம்ம உள்ளே போகும்போது படமே கொஞ்சம் வித்தியாசமான ஃபார்மெட்டாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு இசை சம்மந்தமாக நீங்கள் என்னென்ன முடிவுகள்லாம் எடுத்தீங்க? இதெல்லாம் தவிர்த்தரலாம், இல்லை இதெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் இருக்கணும்னு உங்களுடைய ஃபைனல் கால் என்னவாக இருந்துச்சு? உண்மையாக பெரிய டஃப்பு. அப்புறம் ஒரு சாதாரண பாடல்கள் இல்லை, ஒரே ஒரு சாங் தான், ஒரு லவ் சாங் இருக்குது. அதுவும் இந்த படம் ஒரு களம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் இது ஃபுல்லாக வெஸ்டர்ன் ஆஃப் அந்த இதில் அது ஒரு லவ் சாங். அது எனக்கு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன், ஒரு நல்ல மெலடி கொடுக்கணுன்ட்டு. அது இதில் கொடுக்க முடிஞ்சது. அது ஒரு சிறப்பான விஷயம். இது வந்து ஒரு கும்மி பாடலை வந்து மாடர்னாக வேணும் அப்படின்றது இந்த சினிமா களம் அப்படின்றதுனால அதில் நிறைய பாடல்கள் எல்லாமே, அந்த வார்த்தைகள் எல்லாமே சினிமாவை பற்றி இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலத்தில்னாக்கா அந்த கேமரா, பயாஸ்கோப், ஹார்ட் டிஸ்க்கு, எக்ஸ்போசர் இந்த மாதிரி இருக்கும். பட் பாடலும் அந்த பாடப்படும் விதமும் ஒரு ஃபோக், அந்த கும்மியாக இருக்கணுன்னொடனே அப்போ தான் தோணுச்சு. சார் சொன்னது, சார் ஒரு பரோட்டாவை ரசம் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னார்.